என் அன்பு சகோதர சகோதரி, நாளையில் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளையில் நிறைய மக்கள் இந்த சிறு சிறு தொழில், அதாவது பிளாட்ஃபாரத்தில் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு வேறு வேறு வேலைகளை செய்து எதுலேயுமே கை கொடுக்கலங்கிறதுனால தான் இந்த தொழிலுக்குலாம் வருவாங்க. கண்டிப்பாக இல்லை படிப்பு இல்லாத பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் ஏதாவது கொஞ்சம் வியாபாரத்தை போட்டு செஞ்சு ஏதாவது குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் போவாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும். 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் படிக்கணும், ஆகாரம் சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்கு எல்லாம் பார்க்கணும். அதனால் அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவங்களும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, வீடு வாசல் இல்லாதபடி பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். முதியோர்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இந்த கர்த்தரைகளை தாழ்த்தி வெறுமையாக்குற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ரோட்டுகளில் தகப்பனை தொழில் சின்ன சின்ன தொழில் வைத்து நடத்துகிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா கருத்தில் வைக்கிறீங்க. ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி அள்ளி போட்டிருப்பாங்க, கீரைகளை போட்டிருப்பாங்க. தகப்பனை ஏதாவது ஒரு தொழிலப்பா, மிளகாவோ தகப்பனே சோத்திரம், ஏதாவது ஒரு தொழில் கிழங்கு வகையிலோ தகப்பனே சோத்திரம். தகப்பனே பல சின்ன சின்ன தொழில் கீழே விரித்து வச்சுருப்பாங்க ஏசப்பா. தேங்காய் வியாபாரம் இப்போ அந்த எல்லா தொழிற்சிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அவங்க தொழிலெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிளாட்ஃபாரத்தில் வச்சு வியாபாரம் விற்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவகரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகள் தொழிலெல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. சோத்திரப்பா. அதே போல் கடைகள் கூட தகப்பனே, பிளாட்ஃபாரத்தில் கடை வாடகைக்கு எடுக்க முடியாதபடி பிளாட்ஃபாரத்தில் கூட தகப்பனே சின்ன சின்ன தள்ளுவண்டியில் வச்சு அவரம் பார்ப்பாங்கப்பா. அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சின்ன சின்ன வண்டியில் வைத்து வியாபாரம் பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த இடத்துல தான் மனிதர்கள் தெய்வங்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே. சிறு தொழில் தானேன்னு சொல்லி தகப்பனே விலகி போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், இப்படிப்பட்ட பழங்கள் வகையிலும் தொடப்பனை வாழைப்பழங்கள் அவங்களையும் கூட தகப்பனே பிளாட்ஃபாரத்தில் வச்சு வித்துட்டு இருப்பாங்கப்பா. எல்லாருடைய தொழிலையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டியா. அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்க என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் தகப்பன் சந்தித்து கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. அவங்களை கர்த்தரை சந்தித்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. மீன்களை கூட தகப்பனே ரோடுகளில் போட்டு வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் தொழிலையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பம் முன்னேற்றத்துக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரம் பொறுப்படுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் இன்னும் என்னென்ன வகையெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகள் தொழிலையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. மேன்மைக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.